அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு followtipstamil. இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய உருளைக்கிழங்குலையும் இது மாதிரி வறுக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு மீன் வறுக்கிற மாதிரி வறுக்கணும். இந்த கிழங்கை சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வறுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கட்ரு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நான் பெரும்பாலான காய்கறிகள் எல்லாமே இதில் தான் கட் பண்ணுவேன். சின்ன சின்ன காய்கறிகள் இது கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கட்ரு இருந்தால் பார்த்து சேஃபாக இந்த மாதிரி ஒரு சாய்ச்சி வச்சு உருளைக்கிழங்கு அது உள்ளார வச்சு கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறேங்க. இந்த கட்டரில் கட் பண்ணால் தான் ரவுண்டாக வரும்ன்ட்டு இல்லை, நம்ம கட்டையில் வச்சு கூட கத்தியை வச்சு ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிட வேண்டாம், இந்த அளவுக்கு ரவுண்டாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேங்க. எல்லா கிழங்கையும் கட் பண்ணி முடித்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதுக்கு தேவையான மசாலாலாம் கலந்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு தோலோடையே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா தோலை எடுத்துக்கிறேங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ உருளைக்கிழங்குக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகாத்தூள் கம்மியாக எடுத்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், சிறிதளவு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி குலுக்கி விட்டுக்கிறேங்க. அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாய் அடுப்பில் வச்சு 100 மில்லி ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் சூடு வந்ததும் 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேங்க. தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்ததாக நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம், வேகட்டும். மொத்தம் இது செய்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு இடையில இது மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்க கொஞ்சம் மெலிசாவும் மொத்தமாகவும் நறுக்கணும்னா அந்த அளவை வச்சு கொஞ்சம் நேரம் வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு 3/4 வாசி இது வேகட்டும். அதுவரை இது மாதிரியே இடையிடையே கிண்டி விட்டுக்கலாம். முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் நான் வேறு ஒரு கடாயில் அதை மாற்றி 2 டைமாக வறுத்து எடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா ஃப்ரையாக வரும். அதே எண்ணெய் சட்டியில் வறுத்து எடுத்தோம்னா அடியில் பிடிச்சிக்கிறோம். அதனால தான் நான் 2 ஸ்டெப்பாக வறுத்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெய் சட்டியிலே வறுத்து எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னா, ஒரே எண்ணெய் சட்டியில் வறுக்கும் போது எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி ஓரளவுக்கு 3/4 வாசி ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் வச்சு வறுக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம 2 கடாயாக மாற்றி செஞ்சனால எண்ணெய் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற எண்ணெயுமே இது மாதிரி ஒரு கரண்டியில் வடிகட்டி நம்ம மாற்றிக்குவோம். எண்ணெயை ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கிறேங்க.
கடைசியாக மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரையாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த உருளைக்கிழங்கு லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.